ஒரு ஏவுகணை பறந்தாலும் போர் வந்தாலும் உடனே சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, நாஸ்ட்ரடாமஸ் என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. அது சம்பந்தமா ஏதாவது பொருந்தி வருதா அப்படின்னு ஈரான் போருக்கு பார்த்தா ஈரான் போர் சம்பந்தமா தன்னோட மரணத்தை மட்டும் இல்ல கல்லறையை எப்ப திறப்பாங்க அப்படிங்கறதையும் சரியா கணிச்ச நாஸ்ட்ரடாமஸ் சொன்னது இந்த 2026 வருஷத்துல ஈரானோட அமெரிக்கா இஸ்ரேல் செய்யற போற மக்கள் ஏன் பயத்தோட பாக்குறாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு வரி தான் அந்த வரி. பெர்ஷியா அப்படிங்கிறது ஈரான், அவர் சொல்ற நெருப்பு அப்படிங்கிறது ஏவுகணைகள். இதை பொருத்தி பார்க்கும்போது விஷயம் சரியாதான் வருது. ஆனா இன்றைய சூழல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை ஒடுக்குவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்றாரு, உலகத்துல எப்ப ஏதாவது ஒரு பதற்றம் உருவானாலும் ஒரு ஏவுகணை பறந்தாலும் போர் வந்தாலும் உடனே சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, நாஸ்ட்ரடாமஸ் என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. அது சம்பந்தமா ஏதாவது பொருந்தி வருதா அப்படின்னு ஈரான் போருக்கு பார்த்தா ஈரான் போர் சம்பந்தமா நாஸ்ட்ரடாமஸ் ரொம்ப பயங்கரமான விஷயத்தை எழுதி இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உண்மையா இல்ல அவங்க கற்பனையா அப்படின்னு பார்த்தா நமக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. காரணம் நாஸ்ட்ரடாமஸ் சொன்ன ரெண்டு விஷயங்கள். The young child of the great king will be dead. The war will begin from the blood of the innocent. மாபெரும் மன்னனின் இளம் குழந்தை மரணமடையும். அப்பாவி உயிர்களின் ரத்தத்திலிருந்து அந்த மகா போர் தொடங்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா பெர்ஷியாவில் இருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. பெர்ஷியா அப்படிங்கிறது இன்றைய ஈரான். பிறகு ஒரு பிஞ்சு குழந்தையின் ரத்தத்திலிருந்து தான் இந்த போர் தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் பேத்தி 14 மாத குழந்தை, அந்த குழந்தை இறந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் ஏவுகணை விழுந்ததால் 165 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அதனால் இதுதான் அந்த போரின் தொடக்கம். நாஸ்ட்ரடாமஸ் இதைத்தான் சொன்னார். இந்த போர் 7 மாதங்கள் நீடிக்கும் என்கிறார்கள். உண்மைதானா? நிறைய பேருக்கு நாஸ்ட்ரடாமஸ் யாரு, அவர் சொன்னதெல்லாம் எப்படி பலிக்குது அப்படின்ற கேள்வி இருக்கும். அதனால முதல்ல நாஸ்ட்ரடாமஸ் யாருன்னு பார்த்துட்டு அவர் ஈரான் போரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்னு பார்க்கலாம். நாஸ்ட்ரடாமஸ் தன்னோட மரணத்தை ஒரு நாள் முன்னாடியே துல்லியமா கணிச்சிருக்காரு. 1566 ஜூலை 1 நாஸ்ட்ரடாமஸோட உதவியாளர் அவர்கிட்ட வந்து நாளை காலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாஸ்ட்ரடாமஸ் பதில் சொல்றாரு, நாளை சூரியன் உதயமாகும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில தன்னுடைய படுக்கைக்கு அருகில சடலமா கண்டெடுக்கப்பட்டார். நிறைய பேருக்கு தோணலாம், ஒருவேளை அவருக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லாம இருந்திருக்கும், அதனாலதான் முதல் நாள் இரவு அப்படி சொல்லி இருக்காருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவரு இப்படித்தான் இந்த இடத்தில் தான் மரணம் அடைவோம் என்பதை 11 வருடங்களுக்கு முன்னாடியே கவிதை வடிவில எழுதி இருக்காரு. அவரோட லெஸ் ப்ராஃபர்ட்டிஸ் அப்படின்ற புக்ல தான் அது இருக்கு. இதுலதான் நான் சொல்ற இந்த ஈரான் போரை பற்றியும் இருக்கு. வாங்க அவர் எப்படி மரணம் அடைந்தார், அதற்கு பின்னாடி இன்னொரு ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடந்தது, அதையும் நம்ம பார்க்கலாம். 1791 வருஷம் பிரெஞ்சு புரட்சியின் போது, அதாவது நாஸ்ட்ரடாமஸ் இறந்து 225 வருடங்களுக்கு பின்னாடி சில குடிகார வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நாஸ்ட்ரடாமஸோட கல்லறையை உடைச்சிருக்காங்க. அவருடைய மண்டை ஓட்டை எடுத்து அதுல மதுவை ஊத்தி குடிச்சா அவருக்கு இருந்த அந்த தீர்க்க தரிசன சக்தி தங்களுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையில அதை செஞ்சிருக்காங்க. ஆனா கல்லறையை திறந்து பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நாஸ்ட்ரடாமஸோட எலும்பு கூட்டோட மார்பு பகுதியில ஒரு பதக்கம் இருந்துச்சு. அதுல 1791 அப்படின்னு வருடம் செதுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது தன்னுடைய மரணத்திற்கு 225 வருடங்களுக்கு பின்னால் தன்னுடைய கல்லறை உடைக்கப்படும் அப்படிங்கறத அவர் கணிச்சு அதை ஒரு பதக்கமா கழுத்துல அணிஞ்சிருந்தாரு. அதை பார்த்த அந்த வீரர்கள் பயத்துல அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. தன்னோட மரணத்தை மட்டும் இல்ல கல்லறையை எப்ப திறப்பாங்க அப்படிங்கறதையும் சரியா கணிச்ச நாஸ்ட்ரடாமஸ் சொன்னது உண்மையாதான் இருக்கும். ஈரான் போரை பற்றி அவர் ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்காருன்னு நிறைய பேர் அது பற்றின செய்திகளை போடுறாங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்பே கருங்கடல் நெருப்பாக மாறும் அப்படின்னு நாஸ்ட்ரடாமஸ் எழுதின ஒற்றை வரிதான் இன்னைக்கு உலக போருக்கான அழைப்பு மணியா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. மக்களோட பார்வை எப்படி தெரியுமா இருக்கு, நாஸ்ட்ரடாமஸ் அப்ப எழுதினது இன்றைய சூழலோட ஒத்து போகுதா அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த
இந்த 3 நாடுகளும் மோதிக்கொள்வது நாஸ்ட்ரடாமஸ் சொல்ற விஷயங்களோட அப்படியே ஒத்து போறதால நினைச்சு பார்த்தாலே முதுகெலும்பெல்லாம் அப்படியே சில்லிடுது, பயம் வருது. அது என்னன்னு பார்க்கலாம். நாஸ்ட்ரடாமஸ் கணிப்புகள்ல ரொம்ப முக்கியமானது மதங்களுக்கு இடையிலான மோதல். அவரு ஒரு பெரிய போரை பற்றி சொல்றாரு. குறிப்பா இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை அவர் பல இடங்கள்ல கோடிட்டு காட்டுறாரு. அவர் எழுதின ஒரு வரியில இப்படி இருக்கு: முகமது சட்டத்தின் மாஸ்டர், த மாஸ்டர் ஆஃப் த முஹம்மது லா, அவருடைய எழுச்சி மேற்கத்திய நாடுகளோட அமைதியை குலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை இன்றைய சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கறவங்க ஈரானோட எழுச்சியையும் அமெரிக்கா, அதாவது மேற்குலகோட எதிர்வினையையும் தொடர்பு படுத்துறாங்க. இது ஒரு நிலப்பரப்புக்கான போர் மட்டுமில்ல, ஒரு கலாச்சாரத்தின் போர் அப்படின்னு மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்க. நாஸ்ட்ரடாமஸ் சொன்ன பல விஷயங்கள் பலிச்சிருக்கு. அதுல 2 விஷயம், அதாவது உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, நிறைய பேர் இதுல நாஸ்ட்ரடாமஸ் பற்றி முதல் முறை கேள்விப்படுறவங்களா இருக்கலாம். அதனால 2 விஷயங்களை நான் குறிப்பிடுறேன். 1666 லண்டன் தீ விபத்தை பற்றி அவர் எழுதின கவிதையை கேட்டா உங்களுக்கு நிச்சயமா பயம் வரும், இல்ல நம்பிக்கை வரும். The blood of the just will commit a fault at London, burnt through lightning of 23's the 6. நீதிமான்களின் ரத்தம் லண்டனில் ஒரு தவறை செய்யும். 20உடன் 3 ஆறுகள், அதாவது 66 சேரும்போது மின்னல் போன்ற நெருப்பால் லண்டன் எரியும். அதே போல ஹிட்லரின் வருகையை பற்றியும் 500 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த வரிகள் என்னன்னு பார்க்கலாம். Beast ferocious with hunger will cross the rivers, greater part of the battlefield will be against Hister. பசியால் வாடும் கொடிய மிருகங்கள் ஆறுகளை கடக்கும், போர்க்களத்தின் பெரும்பகுதி ஹிஸ்டர் என்பவனுக்கு எதிராக திரும்பும். இதுல ஹிஸ்டர் அப்படிங்கிறது ஹிட்லரோட பேரை குறிக்கிறதா சொல்றாங்க. சரி, இந்த 2026 வருஷத்துல ஈரானோட அமெரிக்கா இஸ்ரேல் செய்யற போரை மக்கள் ஏன் பயத்தோட பாக்குறாங்க? அதுல இருக்கக்கூடிய ஒரு வரி தான் அந்த வரி. என்ன? 7 months of great war, people dead through evil deeds. 7 மாதங்கள் நீடிக்கும் பெரும் போர், தீயவர்களால் மக்கள் மடிவார்கள். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தொடுக்கக்கூடிய இந்த போரை மக்கள் நாஸ்ட்ரடாமஸ் சொன்ன விஷயங்களோட பொருத்தி பார்க்கறாங்க. By fire and arms not far from the Black Sea, they will come from Persia to occupy Trebizond. நெருப்பினாலும் ஆயுதங்களினாலும் கடல் அருகாமையில் தாக்குதல் நடக்கும். பெர்ஷியாவிலிருந்து, அதாவது இன்றைய ஈரான், அங்கிருந்து வருபவர்கள் சில பகுதிகளை கைப்பற்றுவார்கள். பெர்ஷியா அப்படிங்கிறது ஈரான், அவர் சொல்ற நெருப்பு அப்படிங்கிறது ஏவுகணைகள். இதை பொருத்தி பார்க்கும்போது விஷயம் சரியாதான் வருது. ஆனா இன்றைய சூழல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை ஒடுக்குவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்றாரு? ஈரான் எழுச்சி பெறும், அந்த நாடு சில பகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாரு. இது அமெரிக்காவுக்கு தெரியுமான்னு தெரியல. நாஸ்ட்ரடாமஸ் சொல்லி இருக்கிறத நம்ம மக்கள் இப்படிதான் பொருத்தி பார்க்கறாங்க. ஒருவேளை இந்த போர் உச்சகட்டத்தை அடைந்தால், அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் என்ற 3 நாடுகளும் மோதி அது பின் விளைவுகளை ஏற்படுத்தினா மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே போர்ல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிறகு அந்த இடம் ஒரு போர்க்களமாவும் ரத்த களரியாவும் தான் மாறப்போகுது. இததான் நாஸ்ட்ரடாமஸ் சொல்றாருன்னு சொல்லிட்டு அதையும் மக்கள் பிடிச்சுக்கிறாங்க. கிழக்கிலிருந்து 3 நெருப்புகள் எழும். அதே சமயம் மேற்கத்திய நாடுகள் தங்கள் ஒளியை இழக்கும். அதாவது ஆசிய நாடுகளோட எழுச்சியால அமெரிக்காவோட டாலர் மதிப்பும் பொருளாதாரமும் சரிவதையே இது குறிக்கிறதா சொல்றாங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, உலக நாடுகளோட விநியோக சங்கிலி பாதிப்பு அப்படின்னு இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடரா உலகத்தையே பாதிக்க போகுது. ஆனா நாஸ்ட்ரடாமஸ் வரிகளை குறிப்பிட்டு ஒரு சிலர் சொல்ற விஷயங்களை கேட்டா அமெரிக்கா சரியான அடி வாங்க போகுது அப்படின்னு தான் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த கவிதை இந்த சூழலோடு ஒத்து போகுமா? 7 மாதங்களுக்கு இந்த போர் தொடருமா அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியல. நாஸ்ட்ரடாமஸ் எந்த இடத்துலயும் அமெரிக்கா அப்படின்னோ 2026 வருடம் இதெல்லாம் நடக்க போதுன்னு எழுதல. அவர் எழுதின கவிதைகளில் இருக்கக்கூடிய வரிகளை அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த சூழலுக்கு மக்கள் பொருத்தி பார்க்கறாங்க. இன்றைய சூழலுக்கு அது பொருந்துதா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இது இன்னும் பல மாதங்கள் நீடிக்குமா? மிகப்பெரிய போரா மாறுமா? இல்ல ஏதாவது சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு நிம்மதி கிடைக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.